ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவுத்துறை ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு, மின்சாரத்துறை போன்ற பல துறைகளில் காலியாக உள்ள வேலைவாய்ப்பு நிரப்புவது குறித்து ஒரு சில அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் புதிய அரசு பார்த்தோன்னா பதவி ஏற்றிருக்காங்க. நிறைய அமைச்சர்களை பார்த்தா பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ வேலைவாய்ப்பு குறித்து ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. முதல்ல என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவுத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும். கணினிமயமாக்கல் பணிகள் நடந்து வருகிறது. முழு ஆன்லைன் பதிவு முறை 6 மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர் தெரிவிச்சிருக்காருங்க. அதாவது பத்திரப்பதிவுத்துறையில் காலி பணிகள் நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பத்திரப்பதிவுத்துறையிலும் நிறையா ஜாப் அப்டேட்லாம் அப்படியே இருக்குது நிரப்பாமல். ஸோ அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. விரைவில் அதுக்கு நாங்கள் எடுக்குவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள். ஸோ நான் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறையா ஜாப் வேக்கன்சி நிரப்பாமல் இருக்காங்க. 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ற மாரி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 15,000 வேக்கன்சியை பார்த்தா விரைவில் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்ற மாரி இதில் கொடுத்துருக்காரு. அதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையில் பார்த்தா பேட்டி அளிச்சிருக்காரு. அப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணிகள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர்கள் காலி பணிகளையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல நியூஸுங்க. விரைவில் 15,000க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு நிரப்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறை, அதாவது பட்ஜெட்டுக்கு பின்பு மின்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 1.40 லட்சம் பேருக்கு 70,000 பேரை மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு வராங்க. மீதி இருக்க 70,000 பேர் வேக்கன்சி அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மின்சார கணக்கீட்டாளர்கள் 7,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 4,500 பேர் தான் இருக்காங்க. அவ்வளோ வேக்கன்சி காலியாக இருக்குது. அதனால் மின்துறை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே பட்ஜெட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நிறையா வேக்கன்சி போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மின்சாரத்துறையில் வேக்கன்சியும் நிரப்புவோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவத்துறை காலி பணியிடங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மருத்துவத்துறை எல்லாமே கலந்தாய்வு மூலமாக நடத்தப்படும். ஸோ விரைவில் அதுக்கான எல்லா ஜாப் அப்டேட்டுமே நாங்கள் நிரப்புவோம். எல்லாமே வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த 4 துறைகளில் வேலைவாய்ப்பு நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி அந்தந்த அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் எதிர்பார்க்கலாங்க ஜாப் கொடுத்த அப்டேட்லாம். அதேமாதிரி எல்லா ஆனுவல் பிளானுமே விட்டாங்க. அந்த ஆனுவல் பிளான் படி எல்லாம் நடக்குமா இல்லை அப்படின்னு தெரிய வரல. அதேமாரி பார்த்தா டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ஸோ இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அது எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றின தகவலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும்.